ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பின்னாடி வீடியோல தெரிஞ்சு இந்த ஸ்க்ரீன், இது வந்து ஸ்க்ரீனா, இது எதுக்கு வச்சிருக்கீங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து ஸ்க்ரீன் கிடையாது, அது வந்து செவுத்துல ஸ்க்ரீன் மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். அது எதுக்கு வச்சிருக்கோம்னா, ஆமாங்க, எல்லாருமே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, ப்ரொஜெக்டர். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதா இருக்குல்ல, இதாங்க அந்த ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படிலாம் இருக்கு, இதுல என்னெல்லாம் யூஸ் இருக்கு, இந்த ப்ரொஜெக்டரை நான் எவ்வளோக்கு வாங்கினேன், இதை விடையும் கம்மியான ரேட்ல ப்ரொஜெக்டர் இருக்கா, அது யூஸா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதோ இந்த டப்பால தாங்க வந்துச்சு. என்னடா இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் பாஸ் பண்ண போறியா, மேனுவல்லாம் கையிலேயே வச்சிருக்கியே. இதை நான் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இப்பதான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றதுனால இப்போ அன்பாக்ஸ் பண்ண வந்தாச்சு. இதுதான் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல ஒன்றும் அதிகபட்சமா போடல, ப்ரொஜெக்டர் அப்படின்றது மட்டும்தான் போட்டிருக்கு. இது உள்ள ஒரு மேனுவல் இருக்கும். இது உள்ள தூக்கி வச்சு பார்த்தேன், அந்த அளவுக்கு போகலை. சரி ரைட்டு, எடுத்து போடுவோம் அப்படின்னு எடுத்தாச்சு. இதுக்குள்ள இந்த ப்ரொஜெக்டரும் இதுக்குள்ள ஒரு ரிமோட்டும் இருக்கு. இப்ப நம்ம இந்த ப்ரொஜெக்டரை பத்தி பார்ப்போம். அப்போ இந்த பாக்ஸ்குள்ள இருந்தது மூணே பொருள் தான். ஒன்னு யூசர் மேனுவல், இன்னொன்னு ப்ரொஜெக்டர், இன்னொன்னு ரிமோட். இந்த ரிமோட்டுக்கு பேட்டரி வந்து நம்ம தான் போடணும். சின்ன சைஸ் பேட்டரி தான் இது. இந்த மேனுவல்ல என்னென்ன யூஸ் இருக்கு, இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே போட்டிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டரை வச்சு ஒயர்லெஸ் ஸ்க்ரீன் மிரரிங் எல்லாமே பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ் போட்டும் நம்ம இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரொஜெக்டர்ல என்னெல்லாம் மேனுவலா இருக்குன்றத பார்ப்போம். ஒரு லென்ஸ் இருக்கு, அது போக இந்த ப்ரொஜெக்டருக்கு மேல ஒரு அட்ஜஸ்டபிள் இருக்கு. இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு உள்ள லென்ஸ் வந்து கொஞ்சம் இதாகும். அது போக பின்னாடி ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு, HDMI போர்ட் இருக்கு, ஆடியோ ஜாக் இருக்கு, USB போர்ட் இருக்கு. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் மாட்டணுமா வேண்டாமான்றத நம்ம இந்த வீடியோலயே பார்ப்போம். ஏன்னா இதுல உள்ள ஆடியோ குவாலிட்டியே நல்லா தான் இருக்கு. நம்ம தம்ப்நெயில்ல ஒரு போட்டோ போட்டிருக்கோம். அந்த ப்ரொஜெக்டரை நம்ம 1500 ரூபாய்க்கு வாங்கணும். அந்த ப்ரொஜெக்டர் வாங்கும்போது நம்ம இப்படி யூடியூப்ல வீடியோ போடணும் ஐடியாலாம் இல்லை, அதனால அதோட வீடியோ குவாலிட்டியை நம்மளால எடுக்க முடியல. இந்த மாதிரி வெளிச்சத்துல வச்சு எடுத்தாலுமே அந்த வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. அதோடைய ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பல மடங்கு அதோட நல்லா இருந்துச்சு. அதனாலதான் சரி ரைட்டுன்ட்டு அதை கொடுத்துட்டு இதை ஆர்டர் போட்டாச்சு. நாம வந்து இதை அமேசான்ல தான் ஆர்டர் போட்டோம். அதையும் அமேசான்ல தான் ஆர்டர் போட்டோம். அது ரிட்டர்ன் பாலிசி இருந்தனால ரிட்டர்ன் போட்டாச்சு. இது அதோட சூப்பரா இருக்கு. இதை நீங்க எங்கனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். செவுத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், மேல சீலிங்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ எல்லா இடத்துலையும் இதை வச்சு ஈஸியா பார்த்துக்கலாம். இது எப்படி பார்ப்போன்றத இப்ப நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணி காட்டுறோம். ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னா ஆன் பண்ண லைட் வருதா, இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். மோட்டர்ல ஆன் பண்ண உடனே மேல வருதா, ஃபர்ஸ்ட் ஆன் ஆகுது. இதை வந்து நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தள்ளி வைக்கீங்களோ அந்த அளவுக்கு இதோட வீடியோ குவாலிட்டியும் தெரியும், வீடியோட ஸ்கிரீன் இது வந்து தெரியும். இப்போ நாங்கள் அடிச்சிருக்கிற இந்த பெயிண்டே வந்து 200 இன்ச்சு. உங்களுக்கு வந்து இதை நார்மலா நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா இப்படி தெரியாது, இந்த அளவுக்கு தெரியாது, 200 இன்ச்சா அப்படின்றதே தெரியாது. நான் இப்போ அதை ஆன் பண்ணிட்டு நான் பக்கத்துல வச்சு காட்டுறேன். ஒரு 32 இன்ச்சு டிவியும் இது பக்கத்துல வச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதாங்க, ப்ரொஜெக்டர் ஆன் ஆயிட்டு. என்னடா ப்ரொஜெக்டர் இவ்வளவுதான ப்ரொஜெக்டரு இப்படி தெரியுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம சொன்ன மாதிரி மேல ஒரு அட்ஜஸ்டர் இருக்குன்னு நம்மள, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண தெரியுதுங்களா. இதை வந்து நம்ம மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இது வந்து உங்களுக்காண்டி இப்போ நான் நார்மலா காட்டுறேன். இதுல யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம எதனாலுமே ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போக HDMI போர்ட் இருக்கு, லேப்டாப்பு டிவியோட நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதை நீங்க எவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி பின்னாடி இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலுமே அதுல கீஸ்டோன் வரும், அது தன்னால ஸ்கிரீனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம ரிமோட்ல செட்டிங்ஸ்ல போவோம். செட்டிங்ஸ்ல நம்ம மொபைல்ல உள்ள மாதிரியே தெரியுதா, இதை நம்ம வைஃபைல நெட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி
ப்ளூடூத்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்ல நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கிரீனை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்கிரீன் வச்சிருப்பீங்க, ஸ்கிரீன் வந்து இப்ப நம்ம வச்சிருக்கிற மாதிரி கரெக்டா இருக்காது. இதை உங்களுக்கு எந்த சைடு எப்படி வேணும்ன்றத நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த கார்னர்ல உங்களுக்கு அம்புக்குறி போட்டு காட்டுற பாருங்க, அந்த கார்னர்ல இந்த மொபைலோட ஸ்கிரீனோட செட்டிங்ஸ் அதில் தான் இருக்கு. இப்போ நம்ம அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு கார்னருக்கு வந்துட்டு தெரியுதா? இப்போ இதையும் நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த சைடு கார்னர் வந்துடும். இப்படி நமக்கு தேவையான ஸ்கிரீனோட சைஸை வந்து நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம பேக் போயிடலாம். இது வந்து அப்போதான் நம்ம மேனுவலாக இது பண்ணதை இது மொத்தமாக இது பண்ணிக்கிறோம். இதையும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து நீங்கள் எவ்வளவுக்கு ஜூம் பண்ணணும் இல்லை சின்னதாக்கணும் அப்படின்றத பொறுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இவ்வளோ 75% தான் இதில் ஜூம் அவுட் பண்ண முடியும். இதோட குவாலிட்டி 300 இன்ச் வரைக்குமே ஸ்க்ரீன் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு. ரீசெட் கொடுத்தோம்னா இதில் நம்ம ஏதாவது தப்பாக வச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாமே ரீசெட் ஆகி கரெக்டாக நார்மலான சைஸுக்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்க்ரீனோட சைஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். லைட் வந்து என் மூஞ்சில அடிச்சிருக்கோம். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற டிவி 32 இன்ச் டிவி வந்து இந்த சைஸில் தான் இருக்கும். இதை வந்து ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து அந்த ப்ரொஜெக்டரை பின்னாடி கொண்டு போக ஸ்க்ரீனோட சைஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். இப்போ தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு? இப்போ நம்ம இந்த ப்ரொஜெக்டரை கையில எடுத்து இதோட ஸ்கிரீன் சைஸ் உங்களுக்கு காட்டணும்ல. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? அதுல வருதா கீஸ்டோன் சைஸஸ்ன்னு. இதை இன்னும் நீங்க எவ்வளவுக்கு கொண்டு போறீங்களோ அவ்வளவுக்கு பெருசாகும் ஸ்கிரீன். இப்போ நம்ம மொபைல்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இதுல ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறேன். என் செல் வந்து இப்போ ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிட்டு காட்டுதா? இப்போ நம்ம யூடியூப்ல போய் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் சைன்இன் பண்ண சொல்லுது. சைன்இன் பண்ணாம இப்போ நம்ம மேல போய் பார்ப்போம். இதை நீங்க ஒரு கீபோர்டு தனியா வச்சு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். ஒரு கீபோர்டு ஒரு மவுஸ் மட்டும் உங்க வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல வேற ஏதாவது ஒரு பாட்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து காப்பிரைட் சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால இப்போ நம்ம யூடியூப் சேனல்லையே நம்ம ஓபன் பண்ணி இப்போ காட்டுவோம். நம்ம மொபைலுக்கு டவர் சரியா கிடைக்காதனால நம்ம டைப் பண்றது வந்து உடனே இதாக மாட்டேங்குது, சர்ச் ஆக மாட்டேங்குது. வந்துட்டா? இப்போ வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லா தெரியல அப்படின்னா நான் வந்து ஜன்னலை திறந்து விட்டுருக்கேன். இப்போ இந்த ஜன்னலை அடைக்கிறேன், தெரியுதா? இப்போ தெரியுதா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பிளே பண்றோம். இவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ப்ரொஜெக்டர்ல உள்ள ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கேளுங்க. இப்ப அந்த ஆடியோட இதை கேட்டிருப்பீங்க. இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடியோ வேணும் அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல வேற ஏதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து கனெக்ட் பண்ணி இதோட ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பகல்ல இவ்வளவு வெளிச்சத்துல நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு வெளிச்சத்துலயும் இருக்கிற
ஸ்க்ரீன் குவாலிட்டி. நார்மலாக நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க வைங்க. இப்போ நான் 50 இன்ச்சுக்கு நார்மலாக ஒரு டிவி வாங்கினீங்கன்னா அந்த டிவியோட ப்ரைஸ் வந்து 40,000 50,000 வரைக்கும் இருக்கும். ஆனால் அதோட லைஃப் டைம் அதே மாதிரி தான், 3 வருஷம் 4 வருஷம். இப்போ அதிகபட்சம் எல்லா டிவியும் அப்படி தான் வருது. ஆனால் ப்ரொஜெக்டர் வாங்கினீங்கனாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது ஒரு 3000 முடிஞ்சிடும். ஸ்க்ரீன் சைஸ் வந்து அது 50 இன்ச்சு மட்டும்தான் இருக்கும். இது வந்து 300 இன்ச்சு வரைக்குமே இருக்கு. இதோட குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத நீங்க பாருங்க. இதை வந்து நான் இப்போ இவ்வளவு லைட் வெளிச்சத்துல தான் உங்களுக்கு காமிச்சேன். இதை நீங்க நைட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பரா கிளாரிட்டியா இருக்கும். அந்த 1500 ப்ரொஜெக்டரை கம்பேர் பண்ணும்போது இது பல மடங்கு. அதாவது அந்த ப்ரொஜெக்டர் 10% இருந்துச்சுன்னா இது 100% இருக்கு. குவாலிட்டி எல்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா